யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிங்கர் கிளிமிஷா செய்கிற அநியாய செயற்பாடுகள். எனது அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு கிளிமிஷாவை தெரிஞ்சிருக்கும். அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து போய் சி தமிழில் வந்து ஃபைனஸ் அடிச்சுட்டு வந்த பிள்ளை. இதில் என்ன சீன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்டாக்ல போனால வந்து அந்த பிள்ளையை வந்து ஒரு சில கழுவி ஊற்றி கொண்டுக்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை வந்து எங்கள்கிட்ட அனுதாப ஓட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 5 லட்சம் வந்து காசு வாங்குறாள். ஏசி காரில் போகிறாள். அவளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரும் என்றெல்லாம் சொல்லி வன்மத்தை கொட்டுறாங்க பதிவில் போட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவான கமெண்ட்ஸ் தான் வருது. அதோ அவள் திமிரில் ஆடுறாள் அந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. ஒன்று நீங்கள் யோசிக்கணும், ஒரு அளவுக்கு திறமை இல்லாமல் இப்போ சி தமிழ் ப்ரோக்ராமில் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ திறமை இல்லாமல் யாராலையும் ஃபைனல்ஸ் வரையிருமா? திறமை இல்லாமல் ஃபைனல்ஸ் ஜெயிக்கலுமா? அப்போ ஒன்று செய்யுங்க. எனக்கு உண்மையாக பாட வராது. அப்போ நான் போய் இப்போ போகிறேன், நான் இங்கே இருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து போகிறேன். எனக்கு நீங்கள் அனுதாப ஓட்ட போட்டு என்ன எப்படியும் ஃபைனல்ஸ் அடிக்க வச்சிருங்க. அது பிறகு நான் கோயிலில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் உங்களோட கல்யாண வீடு சாமதி வீடுகள் வந்து நான் ஃப்ரீயாக பாடித்தாரேன். டீலிங்கா சொல்லவே முட்டாள்தனமாக தெரியலையா? அந்த பிள்ளை தன் திறமையால் இங்கேருந்து அங்கே போய் சரியோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருக்கு. அப்போ அவளை திறமை வந்து 80% வச்சுக்கொண்டோம்டா நாங்கள் அவளுக்கு கொடுத்த சப்போர்ட்டிவ் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் அவள் தன் திறமையால் முழுக்க இங்கே வந்து ஜெயிச்சு கொண்டு நிற்கிறாள். அதுக்கு நாங்களும் முடிச்சிருக்கோம், சிறு பங்களிப்பு கொடுத்துருக்கோம். அப்போ அப்படியே அந்த பிள்ளை ஜெயிச்சு இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு நபராக இருந்தாலும் சரி, கேள்வி அதிகரிக்க, அதாவது டிமாண்ட் அதிகரிக்க டிமாண்ட் கூட அவன் ரேட்டு வந்து கூடிக்கலாம் போகும். சரி, அது இயல்பான உண்டு. இப்போ அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை சரியான ஃபேமஸ் தான். இப்போ நிறைய ப்ரோக்ராம் செய்கிறாள், நிறைய ஷோ செய்கிறாள் அப்படின்னு விரைக்க. அப்போ நீங்கள் யோசிக்கணும், அவளோட டிமாண்ட் கூடி இருக்கு. அப்போ காசு மதிக்க கேட்ட மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. இப்போ கோயில் ப்ரோக்ராம் வந்து 5 லட்சம் கேட்குறாள், நீங்கள் ஏன் செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஏன் கோயில் ப்ரோக்ராம் கிளிமிஷா கூப்பிடுங்க? உங்களுக்கு 5 லட்சம் கொடுக்க வக்கில்லையா? என்னத்துக்கு அப்போ கிளிமிஷா கூப்பிடுங்க? அப்போ ஒன்று செய்யலாம், உங்களோட ஊரில் எங்கேயோ ஒரு தெருக்கோடியில் ஒரு முனையில் வந்து ஒரு பிள்ளை இருக்கும், அதனால திறமையான பிள்ளையா இருக்கும், வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த கோயிலில் வச்சு பாட விடுங்க. வந்தா 500 பேர் பார்ப்பாங்க. பார்க்க அட மற்றவனுக்கு தெரிய வரும் மாட்டேன், இந்த பிள்ளை பாரு பிள்ளை கெட்டித்தனமா இருக்கு. அது அந்த பிள்ளைக்கு ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சு அந்த பிள்ளைங்க கேரியருக்கு ஒரு ஸ்டார்ட்டாக இருக்குமே. அப்படி நினைக்க மாட்டீங்க என்ன? அப்போ அந்த பிள்ளை வந்து 5 லட்சம் வாங்கினா இப்போ குற்றமாக தெரியுது. அப்போ நீங்கள் கொண்டு யோசிங்க, என்னென்னு நாங்கள் இதில் யோசிக்கணும். அட அந்த பிள்ளை பாடுறா, ஜாழ்ப்பாணத்தில் இருந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, எங்களோட வயது குறைஞ்ச ஒரு பிள்ளை, இங்கே இருந்து இந்தியா போய் தங்கள் திறமையால் ஜெயிச்சு வந்து அதில் நாங்களும் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம், ஒரு குறிப்பிட்ட வீதம் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அவள் இப்படி ஜெயிச்சு வந்து இப்போ பார்த்தாண்டாடா அந்த பிள்ளை வந்து ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வாங்குறாள். அப்போ அவனோட வளர்ச்சியை பார்த்தியாட இப்படி வளர்ந்துருக்கான்ட்டு. அப்போ அவனோட வளர்ச்சிக்கு நாங்களும் 0.0 ஒரு வீதம் ஒரு சிறு பங்களிப்பை கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். மேடம் பாரு, எங்களோட யாழ்ப்பாண பிள்ளை இப்போ வளர்ந்துட்டாள் பார்த்தியா, அவளோட வளர்ச்சியை பார்த்தீங்களா? 5 லட்சம் வாங்குறாள், இனி அவள் 10 லட்சம் 15 லட்சம் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்? மோட்டிவேஷனாக யோசிக்கணும் அந்த பிள்ளைக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுற மாதிரி இல்லை, அவள் 5 லட்சம் ரூபா வாங்குறாள், ஏசி காரில் போகிறான், இல்லை இதில் என்ன குறை இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ எங்களோட அனுதாப ஓட்டில் ஜெயிச்சுட்டு வந்தா சரியோ, அது 20% தான். அப்போ முக்கால்வாசி அவளோட திறமை தான். அப்படி அனுதாப ஓட்டில் ஜெயிச்சுட்டு வந்தா எங்களோட கோயில், எங்களோட திருவிழா, எங்களோட கல்யாண வீடு, சாமதி வீடுகள் எல்லாத்துக்கும் வந்து அவள் ஃப்ரீயாக பாடணும். அதான் நீங்கள் எதிர்பார்க்குறோம்டா. பின்ன அதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படியே நாக்கெல்லாம் இப்படி பதிவுகளை போட்டு இருக்கிறீங்க. அந்த தன் திறமையால வேலை வந்து இப்போ முன்னோரிக்கணும் போகுது, அதை பார்த்து பொறுக்காம வெண்மத்தை கொட்டுறீங்க பாருங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பிற்போக்கு தரமான விடிய சொல்லுங்க ஆகும். ஓமா இல்லையா? அட எங்களோட சமுதாயத்தில் இப்படியான ஒரு சில பிற்போக்குத்தனமான படிப்பறிவில்லா மிரட்டு தன்மையான மூளை உள்ள ஆக்கள் இருக்கிறாளான் எங்களோட சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி இல்லை தன்மை ஒன்று நிலவி கொண்டிருக்கு. தயவு செஞ்சு இப்படியான ஆக்களோட பதிவுகளை பார்க்காங்க, விட்டுட்டு போங்க. அதை விட்டு இப்படியான பதிவுகளுக்கு போய் அதில் நீங்கள் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறது டக்குன்னு யோசிக்காம, அட ஓ கில்மிஷா என்ன இது 5 லட்சம் வந்து ஓவராக தானே போயிட்டு 5 லட்சம் ஓவராக போயிட்டா அதை கேட்குறது அவளோட உரிமை. அதை நீங்கள் யாரும் நானாரும் சொல்லவும் முடியாது. அப்போ 5 லட்சம் கொடுக்க உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் ஊரில் ஒரு பாவம் கஷ்டப்பட்ட பிள்ளையை கொண்டு வந்து வாய்ப்பை கொடுங்க வேணும்ப்பா. அப்படி ஒரு பெருந்தன்மையான செஞ்சாலும் பரவாயில்லை. அதை விட்டு இப்படி திருந்துங்கப்பா கொஞ்சம். ரைட், இன்னொரு வீடியோ பதில் நான் உங்களை சந்திச்சு கேட்கிறேன். அண்டில் டாட்டா பாய் பாய், see you from உங்கள் சரண் மகிமன். உங்கள் கமெண்ட்ஸ் வரவேற்கத்தக்கது. தயவு செஞ்சு உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. பாய்.